ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்றைக்கி மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவை கப்பில் அளந்து எடுக்கும்போது அதை நல்லா அழுத்திட்டு அப்புறமா 1 கப் அளவு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் வறுத்தாவே இதில் இருக்கிற பச்சை வாசனை போயிடும். நம்ம எந்த கப்பில் கடலை மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எண்ணெய் சர்க்கரையில் அளந்து எடுக்கணுங்க. இப்போ கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போய்ட்டு இது லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவில் கட்டிகள் இருக்குங்க, அதனால் நம்ம நல்லா சளிச்சிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். இந்த கட்டிகளெல்லாம் இப்போ ஸ்பூன் வச்சுட்டு இது நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க. இப்போ கடலை மாவை நம்ம கரைச்சிக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெயை முழுசாக சேர்க்க வேணாம், அப்பப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நமக்கு இந்த மாவு கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம சக்கரை பாகில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, அதனால் நம்ம இதில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நாம் இப்போது இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே எடுத்த எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக மீந்திருக்கு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதே கப்பில் இன்னொரு கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. நமக்கு மைசூர் பாக் செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் எண்ணெய் தேவைப்படுங்க. இப்போ நம்ம அந்த எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாகணும். இந்த எண்ணெயை பக்கத்தடுப்பில் மாற்றிட்டு நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கு. சர்க்கரை கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம பாகுப்பதம் செக் பண்ணி பார்க்கலாங்க. நமக்கு பாகுப்பதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி கையில் தொட்டுட்டு இப்படி பண்ணும்போது ஒரு கம்பி பதம் வரணுங்க. இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவு மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இதை உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் திரியிற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணால் இது நல்லா கெட்டியே வந்துடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் இதை கிண்டிகிட்டே இருக்கலாங்க. இந்த கடலை மாவு சக்கரை பாகெல்லாம் நல்லா இழுத்து வெந்து வரட்டும், அது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பக்கத்தடுப்பில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குங்க. எண்ணெயை சிம்மில் வச்சுட்ருங்க, அது நல்லா சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. மாவும் பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயை ஒட்டுக்காக சேர்க்கக்கூடாதுங்க, 4-5 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் மேலே தெரியுது. அந்த எண்ணெயெல்லாம் கடலை மாவு நல்லா இழுத்து வெந்து வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கணும். ஸ்டவ்வை சிம்மில் அப்படிலாம் மீடியம் ஹீட்டில் 2த்துலேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயை கடலை மாவு நல்லா இழுத்து வெந்து வந்திருக்கு. இதை இன்னும் 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முன்ன விட பாருங்கள் இது நல்லாவே திக்காக இருக்குது. சைடில் பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் தெரியல. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா மேலே நுர பொங்கி வரணுங்க. இப்போது 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெயை கடலை மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு வெந்து வரணுங்க. சைடில் மேலே எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கூட தெரியக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கணும்.
இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல எண்ணெயெல்லாம் இழுத்து இந்த கடலை மாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லாவே திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம எண்ணெய் சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ சேர்த்த இந்த எண்ணெயையும் கடலை மாவும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு வெந்து வரட்டுங்க. அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா இன்னும் திக்கானுங்க. திக்காகிட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. அப்போ தான் மைசூர் பாக் ரெடி ஆகும். இது நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாகிட்டு வந்திருக்கு. இதை இன்னொரு 3 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ இது கடாயில் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இது கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. நம்ம இப்போவே இதை வெளியே எடுத்துட்டோம்னா இது அல்வா ஸ்டேஜ்லேயே இருக்குங்க. நமக்கு மைசூர் பாக் பீஸ் போகிறதுக்கு வராது. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை முன்ன இருந்ததை விட பாருங்கள், இப்போ நல்லாவே திக்னஸ் ஆகிருக்கு. இதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு. இது இன்னொரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கைவிடாமல் இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மைசூர் பாக் இன்னுமே நல்லா கெட்டியாகிட்டு வருங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முன்ன இருந்ததை விட நல்லாவே திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம மைசூர் பாக் இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டோம்னா நமக்கு பீஸ் போகிறதுக்கு ஒழுங்காக வராதுங்க. இது அல்வா மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணுங்க. அதே மாதிரி இது கீழே உழும்போது இந்த மாதிரி மடிப்பாக உழணும். இந்த அளவுக்கு இது நல்லா திக்னஸாக இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜ் வந்துட்டு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு எண்ணெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. எண்ணெயை முன்னாடியே தடவி வச்சிடலாங்க. நம்ம கடலை மாவும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அப்போவே எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு இதை எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் தடவின பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாங்க. இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு நமக்கு 1 கப் கடலை மாவு, 2 கப் எண்ணெய், 2 கப் சர்க்கரை, 3/4 கப் தண்ணி சரியான அளவாக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த கடாயில் இருக்கிற மைசூர் பாக்கை இதில் எடுத்து சேர்த்துக்கலாங்க. எல்லாமே சேர்த்துட்டு இதை லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு அப்புறம் நம்ம ஸ்பூன் வச்சுட்டு இதை நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸ்பூனுக்கு அடியில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது ஆறிட்ட அப்புறம் தாங்க நமக்கு பீஸ் போடுறதுக்கு சரியாக வரும். இது ஆறத்துக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் போல் ஆகும். அது வரைக்கும் நல்லா இதை ஆற விட்டுடலாம். நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கு எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தாங்க மீதி எல்லா பொருட்களையும் இழந்து எடுக்கணும். இது நல்லா ஆறட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 5 மணி நேரம் ஆயிருக்கு. இது நல்லாவே ஆறிருக்கு பாருங்கள். நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். நம்ம இதை பீஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க. இந்த மைசூர் பாக் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அதனால நமக்கு பீஸ் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். நீங்களே பாருங்கள், நம்ம பீஸ் போடும்போது எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னுட்டு. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்ட அப்புறம் நம்ம கத்தி வச்சுட்டு வெளியில் எடுத்துடலாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. இது எல்லாம் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு லைட்டாக அதை நம்ம தள்ளி விட்டுட்டு மெதுவாக எடுத்தோம்னா இது நல்லாவே ஈஸியாக வந்துடுங்க. இந்த மைசூர் பாக் பாருங்கள், நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது பெருசாக இருக்கிறதுனால நான் அதை 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம புட்டு பார்க்கலாங்க. புடும்போது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக உடையுது பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.